வணக்கம் கைஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் நடக்கிற திடுக்கிடும் தகவல்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் பல கற்பழிகளும் கொலை முயற்சிகளும் இன்ஸ்டாகிராம் காதல்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்காதல்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டதாக நடந்திருக்கு. அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைகளும் சரி, இதை உங்களுக்கு வந்து தெரிவிக்கிறது தான் நம்ம சேனலோட ஒரு உள் நோக்கமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதாவது விபரீதத்தில் முடிந்த இன்ஸ்டா காதல், ஆசிரியருக்கு விஷ ஊசி போட்டு துடிக்க துடிக்க கொன்ற காதலன் 2 காதலிகளுடன் சேர்ந்து தீர்த்து கட்டி ஏற்காடு மலைப்பகுதியில் சடலம் வீச்சு, திடுக்கிடும் தகவல்கள். ஸோ வாங்க என்ன அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் விச ஊசி போட்டு ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா கொலை செஞ்சு ஏற்காட்டு மலைப்பகுதியில் 20 அடி பள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வீசி எறிஞ்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மாணவர் 2 காதலிகளுடன் கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது சேலம் மாவட்டம் புது பஸ் நிலைய பகுதியைச் சேர்ந்த உள்ள தனியார் விடுதி. இதில் திருச்சியை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா தங்கி வேலை செஞ்சு வந்திருக்காரு. அந்த பெண்ணை கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரது செல்ஃபோனுக்கும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த நிலையில் அவர் எங்கே போனார் என்பது தெரியாமல் இருந்திருக்காங்க. இதையடுத்து விடுதி வார்டன் பள்ளப்பட்டி போலீஸில் வந்து பார்த்திங்கன்னா புகாரும் செஞ்சுருக்காரு. அந்த புகாரின் பேரில் போலீஸார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதில் மாயமான இளம்பெண் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபோனுக்கு திருச்சியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் அழைப்பும் விடுத்திருக்காரு. ஸோ மேலும் அந்த பெண்ணின் செல்ஃபோன் ஏற்காடு மலைப்பகுதியில் சுவிட்ச் ஆஃப் ஆனதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து இளம்பெண்ணுடன் பேசிய திருச்சி வாலிபரை பிடித்து போலீஸார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அதில் மாயமான பெண்ணை கொலை செஞ்சு ஏற்காடு 60 அடி பாலம் அருகே 20 அடி பள்ளத்தில் தூக்கி வீசியதாக தெரிவித்திருக்காங்க. ஸோ இதையடுத்து பள்ளப்பட்டி மற்றும் ஏற்காடு போலீஸார் வாலிபரை குறிப்பிட்டு 20 அடி பள்ளத்தில் அழுகிய நிலையில் கிடந்த இளம்பெண் சடலத்தை நேற்று மீட்பு பிரார்த்தனா பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க. சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ தொடர்ந்து வாலிபரிடம் ஏற்காடு போலீஸார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. பல திடுக்கிடும் தகவல்கள் இவர் வந்து கொடுத்துருக்காங்க. இது குறித்து போலீஸ் கூறியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலை செய்யப்பட்ட இளம்பெண் திருச்சி மாவட்டம் துறையூர் விநாயகர் தெரு வந்து சேர்ந்ததாகவும் முதுகலை பட்டதாரியான லோகநாயகி என்கிற அல்பியா, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 31 வயசு, பெரும்பாலூர் அருணாச்சல கவுண்டர் நகரை சேர்ந்த பிஇ 4ஆம் ஆண்டு படித்து வரும் அப்துல் ஹைபாயும் 22 என்பவருக்கு இடையே இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டதாகவும், இது நாளடைவில் காதலாக மாறி இருக்கிறதாகவும், 4 ஆண்டுகள் இருவருமே காதலித்து வந்ததாகவும், காதலுக்காக லோகநாயகி மதம் மாறி அல்பியா என பெயரை வச்சு கொண்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அல்பியா கடந்த 2023 அன்று சேலம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தனியார் விடுதியில் தங்கியிருந்து ஆசிரியர் தேர்வாயத்துக்கு ஆன்லைன் வகுப்பு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவரது காதலன் அப்துல் ரஹீம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை நாட்கள் சேலம் வந்து அல்பியாவுடன் வந்து உல்லாசமாக இருந்திருக்காங்க. ஸோ இதனிடையே அப்துல் ரஹீம் சென்னை ஐடி நிறுவனத்தில் ஒன்றில் பணிபுரிஞ்சு வந்திருக்காங்க. காவியா சுல்தானா 22 என்பவருடன் பழகியும் இருக்காங்க. இதை அறிந்த அல்பியா காதலனுடன் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கட்டாயம் படுத்திருக்காங்க. தன்னை தவிர வேறு யாரையாவது திருமணம் செஞ்சால் உனது குடும்பத்தை கொல்லாமல் விடமாட்டேன் அப்துல்லியா வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியும் இருக்காங்க. ஸோ இதனால் அதிர்ச்சி அடைந்த அப்துல் ரஹீம் சபீஸ் வந்து பார்த்திங்கன்னா தனது புது காதலி காவியா சுல்தானிடம் ஆலோசனை கேட்டிருக்காங்க. அதன் பின் அல்பியாவை கொலை செஞ்சு புது காதலியுடன் சேர்ந்து திட்டம் தீட்டியிருக்காங்க. இதனால் உடந்தையாக இருந்த தனது முதல் காதலியான மருத்துவக் கல்லூரி மாணவி மோனிஷாவிடம் 22, அதாவது அவங்களோட வயசு 22 பேசி சொல்லியிருக்காங்க. ஸோ மோனிஷாவிடம் தனது உறவினர் பெண்ணை சகோதரியை அல்பியா திருமணம் செய்து குடும்பம் நடத்தினார். அப்போது அவருக்கு ஏற்பட்ட தகராறில் அவரை பாட்டிலால் அடித்து கொலை செய்துவிட்டு, எனவே அல்பியாவை பழிவாங்கும் வேண்டும், அவரை கொல்ல நீ உதவி செய்ய வேண்டும் என வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கதையும் கூறியிருக்காங்க. மோனிஷாவும் மூளைச்சலவை செய்து சம்மதிக்க வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதன்படி கடந்த 1ஆம் தேதி அப்துல் ஷபீஸை வந்து மோனிஷா, காவியா, சுல்தான் ஆகிய 3 பேருமே ஒரு பைக்கில் சேலத்துக்கு வந்திருக்காங்க. அங்கேருந்து வாடகைக்கு டிரைவர் இல்லாமல் காரை மட்டும் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அல்பியா தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று அல்பியாவை வெளியே வரவழைச்சிருக்காங்க. அவரிடம் தனது காதலிகள் 2 பேரையும் தனது தோழிகள் என அறிமுகம் செய்து வச்சுருக்காங்க. பின்னர்
அல்பியாவை காரில் ஏற்றிக்கின்னு போய் ஏற்காடு போவோம் என கூறி போயிருக்காங்க. ஸோ மலைப்பாதையில் 60 அடி பாலம், அதாவது 60 அடி பாலம் அருகே வந்தவுடன் காவியா சுல்தானா அப்துல்லா ஷாவிஸ் ஆகிய இருவருமே திடீர்னு அல்பியாவை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சு கொண்டான. அப்போது வந்து பார்த்திங்கன்னா மோனிஷா அல்பியா உடலில் விஷ ஊசியும் இருமுறை வந்து போட்டிருக்காங்க. இதனால் அல்பியா இறந்துள்ளார். பின்னர் அல்பியா உடலை 20 அடி பள்ளத்தில் தூக்கி வீசிவிட்டு மூவருமே காரில் தப்பி சென்றிருக்காங்க. இவ்வாறு போலீஸார்கிட்ட இப்படி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதையடுத்து அப்துல் சஹீப், காவியா, சுல்தானா, மோனிஷா ஆகிய 3 பேருமே போலீஸார் கைது செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து விசாரணையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தையே பெரும் பரபரப்பாக ஆக்கியிருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கொள்ளை, அது மட்டும் இல்லாமல் கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை போன்ற நியூஸுகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.